உங்களை பத்தி அவர் சொன்னாரு. நீங்க நடத்திக்கிட்டு வர்ற வள்ளியம்மா தர்ம வைத்தியசாலை பத்தியே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பெத்த அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும். அவங்கள பார்க்கணும். ஒரு நாளைக்கு இங்க கூட்டிட்டு வாங்க. அம்மா, நான் டாக்டர் ஆகிறதுக்கு காரணமாயிருந்த அந்த தெய்வம் இப்ப உயிரோட இல்ல. அப்படியா? ஆமா ஆமா, நான் பிறந்ததும் எங்க அம்மா வைத்திய வசதி இல்லாதனால காலமாயிட்டாங்க. அம்மா சாகுற போது அப்பாவை கூப்பிட்டு என் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் வராம சேவை செய்ய வைக்கணும், அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்களாம். அதனால எங்க அப்பா என்ன கண்ணும் கருத்துமா வளர்த்து டாக்டர் ஆகிட்டாங்க. இப்ப அப்பாவும் இல்லை. ஆனா அந்த முன்னறி தெய்வங்களோட வார்த்தையை நான் மறக்காம நிறைவேற்றிக்கிட்டு வரேன். டாக்டர் தொழிலே புனிதமானது. அதுலயும் இப்படி தர்ம சிந்தனை இருந்துட்டா அவங்கதான் ஆண்டவனுக்கு அடுத்தபடியானவங்க.